ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ரட்டிக் பாலினாமியல். எந்த பாலினாமியலோடது இப்போ கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. தென் எவாலுவேட் இல்லாட்டி இது என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் தெரியும், சம் ஆஃப் த ரூட் தெரியும், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தெரியும். ஸோ அதை எழுதிக்கலாம். சம் ஆஃப் த ரூட் அப்படின்னா என்னதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். 1 பை ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ப்ளஸ் 1 பை ஏ பீட்டா ப்ளஸ் பி. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு ஏ பீட்டா ப்ளஸ் பி ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி மேலே இந்த மாதிரி வரும், கீழே வந்துட்டு அப்படியே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி இன்ட்டு ஏ பீட்டா ப்ளஸ் பி. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் எடுத்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏ பீட்டா ப்ளஸ் பி ப்ளஸ், அதாவது 1 இன்ட்டு அப்படின்னா நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே 2b இருக்குது, இங்கே ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏவை காமனாக எடுத்துகிட்டு பீட்டாவே போட்டுக்கலாம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2b. ஓகே, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா நம்ம என்ன போடலாம்னா மைனஸ் பி பை ஏன்னு போடலாம். மைனஸ் பி பை ஏ. அப்போது ஏ ப்ராக்கெட்டில் மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் 2b வரும். இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், மீதி மைனஸ் பி ப்ளஸ் 2b மட்டும் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வெறும் பின்னு மட்டும் ஆகும் எங்கள் நியூமரேட்டரில். ஸோ டினாமினேட்டரில் என்ன ஆச்சு, ஸோ டினாமினேட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டினாமினேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஏ பீட்டா ப்ளஸ் பி. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணணும், இந்த டேர்ம் எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஆல்ஃபா இன்ட்டு ஏ பீட்டா, ஏ ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா ஃபஸ்ட்டு டேர்ம் ஆகும். அதே மாதிரி அடுத்து இது ப்ளஸ் ஏபி ஆல்ஃபான்னு, இங்கே ஏ இருக்குது ஆல்ஃபா இருக்குது, இங்கே பி ஏபி ஆல்ஃபான்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்து நான் இதோட மல்டிபிள் பண்ணுறேன்னா ப்ளஸ் ஏபி பீட்டான்னு வரும், ஏபி பீட்டான்னு வரும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இப்போது ஏ ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சு, நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா என்ன தெரியும், சி பை ஏ தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் சி பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா, இங்கே ஏபி ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஏபி பீட்டா இருக்குது. அப்போ ஏபியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம், ப்ளஸ் பி ஸ்கொயரை நம்ம அப்படியே தான் எழுதிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஏசி ப்ளஸ் ஏபி, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன போடலாம், மைனஸ் பி பை ஏன்னு போடலாம், ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி, இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனலி நம்மளுக்கு ஏசி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் எதை அப்படின்னா 2 and 3. சப்ஸ்டியூட்டிங்
ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 in 1. ரெண்டையும் மூணையும் கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நியூமரேட்டர் கண்டுபிடிச்சது பி, டினாமினேட்டர் கண்டுபிடிச்சது ஏசி. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா B/AC. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.